ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினோட சர்வீஸை தான் பார்க்க போகிறோம். என்னோடய மிஷின் ஒரு ஃப்ரண்ட் லோட் மிஷின், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதை இன்றைக்கி ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னீஷியனை நான் கூப்பிட்ருந்தேன். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ யூ கேன் சி எல்லாத்தையுமே அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி டோட்டல் ட்ரம்மே வெளியே எடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த ட்ரம்முக்கு பின்னாடி ஆஃப்டர் அந்த ட்ரம்மோட அவுட்டர் ஷெல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் குவைட் விசிபிள் தட் எவ்வளோ நாள் நான் இதை சர்வீஸ் பண்ணாமல் விட்டதுனால எவ்வளோ அழுக்கு படைஞ்சிருக்கு. இது ஒன்றும் இல்லை, அது துணியிலேருந்து வரக்கூடிய அழுக்கு, சோப்பு வர இதெல்லாம் சேர்ந்து தான் உப்பு கரை மாதிரி எல்லாம் படிஞ்சிருக்கு. தண்ணியோட சால்ட் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி படிஞ்சிருக்கு. ஏன்னாடா இவ்வளோ அழுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ சர்வீஸ் டெக்னீஷியன் சொன்னார், அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் நான் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட 4-5 years ஆக போகுது, நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த டெக்னீஷியன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணி கெமிக்கல்லாம் போட்டு அந்த ரொம்ப வருஷமாக அந்த அழுக்கு படிஞ்சதெல்லாம் கிளியர் பண்ணி புதுசாக ஒரு மிஷின் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரொம்ப கிளியராக புதுசு மாதிரி ஆக்கிட்டாரு பாருங்க. ஸ்பைடர் ஆர்ம் சொல்லுவாங்க, இது நடுவில் தான் உட்காந்து அந்த இதில் வச்சுருப்பாங்க. அது எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக நான் சர்வீஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழி இல்லாமல் நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் தனித்தனியாக கழட்டி அவங்க க்ளீன் பண்ண விதம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழுக்கான ஒரு பார்ட்ஸ் எல்லாத்தையுமே புதுசாக க்ளீன் பண்ணி பார்க்கும்போது மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின் எடுக்க எங்கெங்கெல்லாம் துரு பிடிச்சிருந்ததோ சின்ன சின்ன இடங்கள் எல்லாத்தையுமே அவங்க பெயிண்ட் பண்ணாங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி அதை புதுசு மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா ரொம்ப அந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணாங்க. இதுதான் அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்க இது ஒரு குரோம் பெயிண்ட். இதை யூஸ் பண்ணோம்னா திருப்பிடிச்ச ஏரியா திருவெல்லாம் போயிடும். ஆனால் தென் அந்த பெயிண்ட்னால அந்த டஸ்ட்டு திருப்பி ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதுதான் அவங்க கான்செப்ட்டு. ஸோ இப்போ ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours ஆயிடுச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ டீட்டெயிலாக, அவ்வளோ மெட்டிகுலஸாக, ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எல்லாமே சரி பண்ணாங்க. எனக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷின் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ஸோ எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ கால் திஸ் கம்பெனி ஃபார் சர்வீஸ். இந்த வாஷிங் மிஷின் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவுசெய்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ கேன் யூஸ் தெம். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நான் இவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணி கூப்பிட்டேன். அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்க மதுரை பேஸ்ட் கம்பெனி. பட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏரியாவுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இவங்க போகிறாங்க. They have about 8 to 10 technicians are there in their company. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. They are very qualified and you can make use of it. ஆஃப்டர் எல்லாமே மிஷின்லாம் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 minutes வச்சு ரன் பண்ணி காமிச்சாங்க. மிஷின்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இட் வாஸ் ரியலி குட். அந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய மிஷின் இப்போ ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. இவங்க கம்பெனி நேம் நியூ எலைட் சர்வீசஸ். மக்களே, ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இவங்க வாஷிங் மிஷின் மட்டும்தான் பண்ணுறாங்க, வேறு எந்த சர்வீசஸும் பண்ணுறது கிடையாது. தே ஆர் வெரி வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் வாஷிங் மிஷின் ஒன்லி. அதர் தென் எனி ஹோம் அப்ளையன்ஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி வாஷிங் மிஷின் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ see you, டாட்டா, பாய். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.